உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 71ஆம் நாளுக்குள் நம்ம அழகாக வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். இஸ்ரேல் மக்கள் மோவாபினுடைய அந்த சமவெளிக்கு வந்துட்டாங்க, அதாவது கானான் தேசத்தினுடைய எல்லைக்கு வந்துட்டாங்க. இப்போது இங்கே இவங்க அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடியே மோவாபினுடைய அரசன் பாலாக்கு பயந்து போய் பிள்ளையாமன்ற குறி சொல்கிறவரை கூட்டிகிட்டு வந்து இஸ்ரேல் மேலே சாபம் விடுறதுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாரு. வரமாட்டேன்னு சொல்லி கடைசியாக இப்போ வந்துட்டார். இப்போது ஒரு உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு பகுதி இஸ்ரேல் மக்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் பிள்ளையாமை இப்போ சாபம் விட சொல்லி அந்த அரசர் சொல்லுவார் இஸ்ரேல் மக்கள் மேலே. என்ன நடக்க போகுது அப்படின்றத 2 முறை மொத்தம் 4 முறை ட்ரை பண்ணுவாங்க. அதில் முதல் 2 முறை என்ன நடந்துச்சு, சாபம் விட்டாரா இல்லையா அப்படின்றத இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி. கூடவே 2வது வாசகமாக நம்ம இணைச்சட்டத்தில் 2 அதிகாரம் வாசிக்க போகிறோம். சின்னது தான், அதனால் 24ஆம் அதிகாரமும் 25ஆம் அதிகாரமும். ஸோ 24 ஏற்கனவே நம்ம களவு செய்யாத அந்த கட்டளையினுடைய விரிவாக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அது பாதி வரைக்கும் வரும். அதுக்கு மேலே 8வது கட்டளை, பொய் சாட்சி சொல்லாத, அந்த கட்டளைக்கு ஒரு விரிவாக்கமாக 25வது அதிகாரம் இன்றைக்கி இருக்கும். ஸோ அந்த கட்டளைகள்லாம் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். 3வது வாசகமாக திருப்பாடல் நம்ம தொடர்ந்து 106ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். ரொம்ப அழகான ஒரு பாவ மன்னிப்பை கோரக்கூடிய ஒரு திருப்பாடல் இது. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த திருப்பாடல் முதல்ல ஆண்டவருக்கு நன்றியோடு ஆரம்பிக்கும், நன்றியோட புகழ்ச்சி இருக்கும். ஸோ தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ப்ரைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் செஞ்ச பாவங்களை ஒத்துக்கொண்டு அதுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு பகுதி வரும். அந்த பகுதியிலேயே இந்த பாவத்துக்கு மத்தியிலையும் ஆண்டவர் எவ்வளோ இரக்கமுள்ளவராக இருக்கார், அவருடைய பேரன்பும் அவருடைய நம்பிக்கைக்குரிய தன்மையும் நடுவிலேயே அங்கீகரித்து அதை குறித்து காட்டி ஆண்டவர்கிட்ட எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பகுதி வரும். ஸோ நன்றி, போற்றுதல், அதுக்கப்புறம் பாவ மன்னிப்புலேயே ஆண்டவருடைய இரக்கத்தையும் பேரன்பையும் நம்பிக்கைக்குரிய தன்மையும் அங்கீகரிக்கக்கூடிய பகுதி. திரும்பவும் கடைசியாக ஆண்டவரை புகழ்ந்து போற்றி முடியும். ஸோ இது ஒரு அழகான ஒரு மெத்தட், ஒரு வழிமுறை. நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றத நம்ம கற்றுத்தருகிறது. ஸோ இதை நம்மளும் நம்மளோட ஜெபத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எப்பயுமே நன்றியும் புகழ்ச்சியோடையும் நம்ம ஆரம்பிக்கலாம். நம்மளும் கூட உட்காந்து நம்மளோட வாழ்வில் நம்ம பாவத்தில் தான் இருக்கிறோம், ஆனாலும் ஆண்டவர் நம்ம காட்டின எவ்வளோ இரக்கங்கள் நிறைஞ்ச ஒரு இடங்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஜெபத்தில் ஜெபிக்கிறது எப்படின்றத நம்ம இன்றைக்கி கற்றுக்கலாம். அதை ஞாபகப்படுத்தி நம்மளும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஜெபிக்கலாம். ஸோ இதை யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தெரியல, ஏன்னா இதுக்கும் தலைப்பில் கொடுக்கப்படலை. பட் ஆனால் எஸ்ரா இறைவாக்கினர் எழுதியிருக்கலாம்னு சொல்லி கூறப்படுகிறது. ஏன்னா இது இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டு அவங்களை திரும்ப ஒன்றா சேர்க்கக்கூடிய, ஆண்டவரை ஒன்று சேர்த்தரலும் இரக்கம் காட்டுங்க உங்கள் எதிரிகள்கிட்ட, அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுனால ஒருவேளை இது எஸ்ரா இறைவாக்கினராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இறையியல் அறிஞர்கள் கணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு அழகான ஒரு திருப்பாடல். இஸ்ரேல் மக்கள் வெளியே ஆல்மோஸ்ட் கானான் அடைய போகிற அந்த ஒரு நேரத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஆண்டவர் எவ்வளோ அழகாக இறக்கம் காட்டியிருக்காரு அவங்களுடைய பாவத்துக்கு மத்தியிலையும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, இன்று எந்த கேள்விகளும் இல்லை, ஏன்னா இது ஒரு கதை வடிவம் தான் இருக்குது, ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எதுவும் இல்லை. அதனால் நம்ம நேரடியாக ஜெபத்தோடு நம்ம இன்றைக்கி விவிலிய பகுதிக்குள்ளே நம்ம இணைஞ்சிடலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து நம்ம ஜெபிக்கலாம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமீன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா.
ஆமேன். எண்ணிக்கை அதிகாரம் 23. பிலேயாம் பாலாக்கிடம், எனக்காக இங்கு 7 பலிபீடங்களை எழுப்பும், எனக்காக இங்கு 7 காளைகளையும் 7 கிடாய்களையும் தாரும் என்றார். பிலேயாம் சொன்னபடியே பாலாக்கு செய்தான். பிலேயாமும் பாலாக்கும் ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டனர். பிலேயாம் பாலாக்கை பார்த்து, உம் எரிபலி அருகே நின்று கொள்ளும், நான் போகிறேன். அவர் எதையெல்லாம் எனக்கு காண்பிக்கிறாரோ அதை உமக்கு அறிவிப்பேன் என்றார். பின் அவர் மொட்டை மேடு நோக்கி போனார். கடவுள் பிலேயாமை சந்தித்தார். பிலேயாம் அவரிடம், நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் செய்து ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டுள்ளேன் என்றார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை பிலேயாமின் வாயில் வைத்து அவரிடம், பாலாக்கிடம் திரும்பி போய் இப்படியே பேசு என்றார். அவர் அவனிடம் திரும்பி போகையில் அவன் மோவாபின் எல்லா தலைவர்களோடும் தன் எரிபலி அருகில் நின்று கொண்டிருந்தான். பிலேயாம் திருவுரையாக கூறியது, ஆராமிலிருந்து பாலாக்கு, கீழை மலைகளிலிருந்து மோவாபின் மன்னன் என்னை கொண்டு வந்துள்ளான். வா, எனக்காக யாக்கோபை சபி, வா, இஸ்ரவேலை பழித்துரை என்கிறான். கடவுள் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பேன்? கடவுள் பழித்துரைக்காதவனை நான் எப்படி பழித்துரைப்பேன்? மலைகளின் உச்சியிலிருந்து நான் அவனை நோக்குகிறேன், குன்றுகளிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன். இதோ தனியாக வாழ்கின்றதொரு மக்கள் கூட்டம், இது வேற்றினத்தாரோடு தன்னையும் ஓர் இனமாய் கொள்ளவில்லை. யாக்கோபின் தூசியை எண்ணிக்கையிடவோ இஸ்ரவேலின் கால் பங்கை கணக்கெடுக்கவோ யாரால் இயலும்? நான் நேர்மையாளர் இறப்பை அடைவேனாக, என் முடிவும் அவர் போன்று இருப்பதாக. பின்னர் பாலாக்கு பிலேயாமிடம், நீர் என்ன எனக்கு இப்படி செய்து விட்டீர்? என் எதிரிகளை சபிக்கும்படி நான் உம்மை கொண்டு வந்தேன். ஆனால் இதோ நீர் அவர்களுக்கு ஆசி மேல் ஆசி வழங்குகிறீர் என்றான். அதற்கு மறுமொழியாக அவர், ஆண்டவர் என் வாயில் வைத்ததை பேசுவது என் கடமை அன்றோ என்றார். பாலாக்கு அவரிடம், வேறோர் இடத்திற்கு என்னோடு வாரும், அங்கிருந்து நீர் அவர்களில் எல்லாரையும் பார்க்காமல் அண்மையில் இருப்போரையே பார்ப்பீர், பின்பு எனக்காக அவர்களை அங்கிருந்து சபியும் என்றான். அவ்வாறே பாலாக்கு அவரை பிஸ்காவின் கொடுமுடியில் சோபிம் வயல்வெளிக்கு கொண்டு போனான். அங்கு 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டான். பிலேயாம் பாலாக்கிடம், நான் அப்பால் ஆண்டவரை சந்திக்கையில் நீர் உம் எரிபலி அருகில் நின்று கொள்ளும் என்றார். ஆண்டவர் பிலேயாமை சந்தித்தார். அவர் அவரது வாயில் ஒரு வார்த்தையை வைத்து பாலாக்கிடம் திரும்பி போய் இப்படியே பேசு என்று சொன்னார். அவர் அவனிடம் வந்தபொழுது அவன் தன் எரிபலி அருகில் நின்று கொண்டிருந்தான். மோவாபின் தலைவர்களும் அவனோடு இருந்தார்கள். பாலாக்கு அவரிடம், ஆண்டவர் என்ன உரைத்துள்ளார் என்று கேட்டான். பிலேயாம் திருவுரையாக கூறியது, பாலாக்கு, எழுந்து கேள், சிப்போர் மகனே, எனக்கு செவி கொடு. பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்லர், மனத்தை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்லர். அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா? அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா? இதோ நான் ஆசி கூறவே ஒரு கட்டளை பெற்றேன். அவர் ஆசி பொழிந்துள்ளார், அதை என்னால் மாற்றி அமைக்க இயலாது. யாக்கோபில் தீங்கினை அவர் கண்டதில்லை, இஸ்ரவேலில் துயரத்தை அவர் பார்த்ததுமில்லை. ஆண்டவராம் கடவுள் அவர்களோடு இருக்கிறார். ஓர் அரசரின் பெருமுழக்கம் அவர்களிடையே உண்டு. எகிப்திலிருந்து இறைவன் அவர்களை வெளிக்கொணர்கின்றார். காண்டாமிருகத்தின் கொம்புகள் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம் ஏதுமில்லை.
இஸ்ரேலுக்கு எதிரான குறிகோரல் யாதுமில்லை. யாக்கோபையும் இஸ்ரேலையும் பற்றி இப்போது சொல்லப்படுவது, எத்துணை அரியன ஆற்றியுள்ளார் கடவுள். இதோ ஒரு மக்களினும் அது ஒரு பெண் சிங்கம் போன்று எழும்புகிறது. ஒரு சிங்கம் போன்று அது தன்னை உயர்த்துகிறது. இரையை விழுங்கி கொலையுண்டதின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் அது படுப்பதில்லை. பாலாக்கு பிலேயாமிடம், ஒருபோதும் நீர் அவர்களை சபிக்க வேண்டாம், ஒருபோதும் அவர்களுக்கு ஆசி கூறவும் வேண்டாம் என்றான். ஆனால் பிலேயாம் பாலாக்குக்கு மறுமொழியாக, ஆண்டவர் சொல்கிறபடியெல்லாம் செய்வேன் என்று நான் உம்மிடம் சொல்லவில்லையோ என்றார். பின்னர் பாலாக்கு பிலேயாமிடம், மீண்டும் வாரும், நான் உம்மை வேறோர் இடத்துக்கு கொண்டு செல்வேன். ஒருவேளை நீர் எனக்காக அங்கிருந்து அவர்களை சபிப்பது கடவுளுக்கு உகந்ததாயிருக்கும் என்றான். அஞ்ஞனமே பாலாக்கு பிலேயாமை பெகோரின் கொடுமுடிக்கு கொண்டு போனான். அது பாலை நிலத்தை நோக்கியவாறு அமைந்திருந்தது. பிலேயாம் பாலாக்கிடம், எனக்காக இங்கு 7 பலிபீடங்களை கட்டும், எனக்கு இங்கு 7 காளைகளையும் 7 கிடாய்களையும் ஏற்பாடு செய்யும் என்றார். பிலேயாம் சொன்னபடியே பாலாக்கு செய்து ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டார். இணைச்சட்டம் அதிகாரம் 24. ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பின் அவளது அருவருக்கத்தக்க செயலை கண்டு அவள் மேல் அவனுக்கு விருப்பமில்லாமற் போனால், அவன் முறிவுச் சீட்டு எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடுகிறான். அவள் அவனது வீட்டை விட்டு வெளியே சென்று வேறொருவனுக்கு மனைவியாகிறாள். 2ஆம் கணவனும் அவளை வெறுத்து முறிவுச்சீட்டு எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடுகிறான். அல்லது அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட 2ஆம் கணவன் இறந்து விடுகிறான். இந்நிலையில் அவள் தீட்டுப்பட்டுவிட்ட காரணத்தால் அவளை தள்ளி வைத்த முதல் கணவன் அவளை மீண்டும் தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனெனில் அது ஆண்டவர் முன்னிலையில் வெறுப்பானதாகும். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை நீ பாவத்துக்கு உள்ளாக்காதே. ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாக திருமணம் செய்திருந்தால் அவன் போருக்கு போக வேண்டாம். அவன் மீது யாதொரு பொறுப்பும் சுமத்தப்படலாகாது. அவன் ஓராண்டு காலம் எவ்வித இடையூறுமின்றி தன் வீட்டில் இருந்து கொண்டு தன் மனைவியை மகிழ்விப்பான். மாவரைக்கும் கல்லின் கீழ்கல்லையாவது மேற்கல்லையாவது அடகாக வாங்காதே. அது அவன் மனித உயிரை அடகாக வாங்குவது போலாகும். இஸ்ரேலின் மக்களாகிய தன் இனத்தாருள் ஒருவரை கடத்தி கொண்டு போய் அவரை அடிமையாக நடத்துவதாக அல்லது விற்பதாக ஒருவன் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த கடத்தல்காரன் சாகட்டும். இவ்வாறு உன்னிடமிருந்து தீமையை அகற்று. தொழுநோயை குறித்து எச்சரிக்கையாயிரு. லேவிய குருக்கள் உனக்கு கற்பிப்பது போல் அனைத்தையும் செய்வதில் மிக கவனமாயிரு. நான் அவர்களுக்கு கட்டளையிட்டுள்ளவாறு செய்வதில் கருத்தாயிரு. எகிப்திலிருந்து நீ புறப்பட்டு வரும் வழியில் உன் கடவுளாகிய ஆண்டவர் மிரியாமுக்கு செய்ததை நினைவிலிருத்து. உனக்கு அடுத்திருப்பவருக்கு நீ ஏதாக்கிலும் கடனாக கொடுத்தால் அதற்கு அடகாக எதையும் வாங்க அவரது வீட்டினுள் நுழையாதே. வெளியே நில். உன்னிடம் கடன் வாங்கியவர் வெளியே உன்னிடம் அடகை கொண்டு வரட்டும். அவர் வறியவராயின் நீ அந்த அடகை வைத்துக் கொண்டு தூங்கச் செல்லாதே. மாறாக கதிரவன் மறைவதற்குள் அந்த அடகை அவரிடம் நீ திருப்பிக் கொடுத்தாக வேண்டும். அதனால் அவர் தம் மேலாடையை விரித்து படுக்கும்போது உனக்கு ஆசி வழங்குவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நீ ஏற்புடையவன் ஆவாய். வறியவரும் எளியவருமான கூலியாள்கள் உன் இனத்தாராயினும் சரி, அல்லது உன் நாட்டில் உன் நகர் வாயிலுக்குள் உள்ள அந்நியராயினும் சரி, அவரை கொடுமைப்படுத்தாதே. அவரது கூலியை அந்தந்த நாளில் கொடுத்துவிடு. கதிரவன் மறையும் முன்னே கொடு. ஏனெனில் அவர் வறியவராயிருப்பதால் அவரது பிழைப்பு அதில் அடங்கியுள்ளது.
இல்லையெனில் உனக்கெதிராக ஆண்டவரை நோக்கி முறையிடுவார். அப்போது அது உனக்கு பாவமாகும். பிள்ளைகளுக்காக தந்தையரும் தந்தையருக்காக பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டாம். அவரவர் தம் பாவத்திற்காக கொல்லப்படட்டும். அந்நியர் அல்லது அனாதைக்கு உரிய நீதியை புரட்டாதே. கைம்பெண்ணின் ஆடையை அடகாக வாங்காதே. எகிப்து நாட்டில் நீ அடிமையாயிருந்ததையும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை விடுவித்ததையும் நீ நினைவில் இருத்தி இவற்றை செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் வயலில் விளைச்சல் அறுவடை செய்யும் போது அரிக்கட்டினை மறந்து வயலிலே விட்டு வந்தால் அதை எடுக்க திரும்பி போகாதே. அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு. அப்போது நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். நீ உன் ஒலிவ மரத்தை அடித்து உதிர்க்கும் போது உதிராததை பறிக்காதே. அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு. நீ உன் திராட்சை தோட்ட கனிகளை சேகரித்த பின் பொறுக்காமல் கிடப்பதை எடுக்கச் செல்லாதே. அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு. எகிப்து நாட்டில் நீ அடிமையாயிருந்ததை நினைவில் இருத்தி இவற்றை செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இணைச்சட்டம் அதிகாரம் 25. மனிதரிடையே வழக்கு ஏற்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தை நாடும் பொழுது நீதிபதிகள் நேர்மையாளரை நேர்மையாளர் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்ப்பிடுவர். குற்றவாளி அடிபட வேண்டியவன் என்றால் நீதிபதி அவனை படுக்கச் செய்து தம் முன்னிலையில் அடிக்கச் செய்வார். அவனது குற்றத்திற்கு ஏற்ப அடிகளின் எண்ணிக்கையும் இருக்கும். அவனுக்கு 40 அடிகள் கொடுக்கலாம், அதற்கு மேல் வேண்டாம். அதற்கு மேல் அடித்தால் உன் கண்களுக்கு முன்பாக உன் இனத்தான் மானமிழந்தவன் ஆவான். போரடிக்கும் மாட்டின் வாயை கட்டாதே. உடன் பிறந்தோர் சேர்ந்து வாழ்கையில் அவர்களில் ஒருவன் மகப்பேரின்றி இறந்து போனால் இறந்தவனின் மனைவி குடும்பத்திற்கு வெளியே அந்நியனுக்கு மனைவியாக வேண்டாம். அவள் கொழுந்தனே அவளை தன் மனைவியாக ஏற்று அவளோடு கூடி வாழ்ந்து கணவனின் உடன் பிறந்தோன் செய்ய வேண்டிய கடமையை அவளுக்கு செய்யட்டும். அவளுக்கு பிறக்கும் ஆண் தலைப்பேறு இறந்து போன சகோதரனின் பெயரிலேயே வளரட்டும். இதனால் அவன் பெயர் இஸ்ரேலிலிருந்து அற்றுப்போகாது. இறந்தவனின் உடன் பிறந்தான் தன் அண்ணியை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை எனில் அவள் நகர் வாயிலில் உள்ள தலைவர்களிடம் சென்று தன் அண்ணன் பெயரை இஸ்ரேலில் நிலைநிறுத்தும்படி ஒரு கணவனின் தம்பிக்குரிய கடமையை எனக்கு செய்ய என் கொழுந்தனுக்கு விருப்பமில்லை என்று கூறுவாள். அப்போது நகர் தலைவர்கள் அவனை கூப்பிட்டு அவனோடு பேசுவர். அவனோ விடாப்பிடியாக அவளை ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை என்று கூறினால் அவன் அண்ணி அவனை அணுகி தலைவர்களின் கண் முன்பாக அவன் காலில் உள்ள மிதியடிகளை கழற்றி அவன் முகத்தில் துப்பி தன் சகோதரனின் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று கூறுவாள். இஸ்ரேலில் அவனது பெயர் மிதியடி கழற்றப்பட்டவனின் வீடு என்றழைக்கப்படும். ஆண்கள் ஒருவரோடொருவர் சண்டையிடுகையில் ஒருவனுடைய மனைவி தன் கணவனை அவனை அடிப்பவனின் கையிலிருந்து விடுவிப்பதற்காக வந்து கையை நீட்டி மற்றவனது ஆண்குறியை பிடிப்பாளாகில் அவளுடைய கையை துண்டிப்பாய். அவளுக்கு இரக்கம் காட்டாதே. பெரியதும் சிறியதுமான ஏமாற்று எடைக்கற்களை உன் பையில் வைத்திருக்காதே. பெரியதும் சிறியதுமான ஏமாற்று முகத்தல் அளவைகளை உன் வீட்டில் வைத்திருக்காதே. நிறைவான நேர்மையான எடைக்கற்கள் உன்னிடம் இருக்கட்டும். நிறைவான நேர்மையான முகத்தல் அளவைகள் உன்னிடம் இருக்கட்டும். அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் உன் நாள்கள் நீடித்திருக்கும். நீ நெடுநாள் வாழ்வாய். மாறாக மேற்குறிப்பிட்டவற்றில் நேர்மையற்று நடப்போர் அனைவரும் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அருவருப்பானவர். நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகையில் அமலேக்கு உனக்கு செய்ததை நினைவிலிருத்து. நீ களைத்து சோர்ந்திருக்கையில்
வழியிலே அவன் உன்னை எதிர்த்து உன் பின்னால் வலுவற்றவர்களை வெட்டி வீழ்த்தினான். ஏனெனில் அவன் கடவுளுக்கு அஞ்சவில்லை. ஆகவே உன் கடவுளாகிய ஆண்டவர் உனது உரிமை சொத்தாக உடைமையாக்கிக் கொள்ளுமாறு உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை சுற்றியுள்ள பகைவர் அனைவரையும் உனக்கு கீழ்ப்படுத்தி உனக்கு ஓய்வு தரும்போது அமலேக்கின் நினைவு வானத்தின் கீழ் இல்லாதவாறு அழிக்க வேண்டும். இதை மறந்துவிடாதே. திருப்பாடல் 106. அல்லேலூயா! ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் வலிமை மிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும்? அவர் தம் புகழை யாரால் விளம்பக்கூடும்? நீதிநெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்போதும் நேரியதே செய்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரும் மக்கள் மீது இரக்கம் காட்டும்போது என்னை நினைவு கூரும். அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும். நீர் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும். உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும். அப்போது உமது உரிமை சொத்தான மக்களோடு உம்மை போற்றிட இயலும். எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. உமது மாபெரும் பேரன்பை அவர்கள் நினைவில் கொள்ளவில்லை. மாறாக உன்னதமானவரை எதிர்த்து செங்கடல் ஓரத்தில் கலகம் செய்தனர். அவரோ தமது பெயரின் பொருட்டு அவர்களை விடுவித்தார். இவ்வாறு அவர் தமது வலிமையை வெளிப்படுத்தினார். அவர் செங்கடலை அதட்டினார், அது உலர்ந்து போயிற்று. பாலை நிலத்தில் நடத்தி செல்வது போல் அவர்களை ஆழ்கடல் வழியே நடத்தி சென்றார். எதிரியின் கையினின்று அவர்களை விடுவித்தார். பகைவரின் பிடியினின்று அவர்களை மீட்டார். அவர்களுடைய எதிரிகளை கடல் நீர் மூழ்கடித்தது. அவர்களுள் ஒருவர் கூட எஞ்சியிருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைத்தார்கள். அவரை புகழ்ந்து பாடினார்கள். ஆயினும் அவர் செய்தவற்றை அவர்கள் விரைவிலேயே மறந்துவிட்டார்கள். அவரது அறிவுரைக்காக அவர்கள் காத்திருக்கவில்லை. பாலை நிலத்தில் அவர்கள் பெருவிருப்புக்கு இடம் கொடுத்தார்கள். பாழ்வெளியில் அவர்கள் இறைவனை சோதித்தார்கள். அவர்கள் கேட்டதை அவர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களின் உயிரை அழிக்குமாறு அவர்கள் மீது நோயை அனுப்பினார். பாளையத்தில் இருக்கும்போது மோசேயின் மீதும் ஆண்டவருக்காக திருநிலை பெற்ற ஆரோன் மீதும் அவர்கள் பொறாமை கொண்டார்கள். நிலம் பிளந்து தாத்தானை விழுங்கியது. அபிராமின் கும்பலை அப்படியே புதைத்துவிட்டது. அக்கும்பலிடையே நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. தீயோரை தீப்பிழம்பு எரித்தது. அவர்கள் ஓரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடுஞ்சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். அருமையான நாட்டை அவர்கள் இகழ்ந்தார்கள். அவரது வாக்குறுதியில் நம்பிக்கை கொள்ளவில்லை. அவர்கள் தங்களின் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை.
ஆகவே அவர் அவர்களுக்கு எதிராக தம் கையை ஓங்கி, நான் உங்களை பாலை நிலத்தில் வீழ்ச்சியுறச் செய்வேன், உங்கள் வழிமரபினரை வேற்றினங்களிடையிலும் அந்நிய நாடுகளிலும் சிதறடிப்பேன் என்றார். பின்னர் அவர்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். உயிரற்ற தெய்வங்களுக்கு பலியிட்டவற்றை உண்டார்கள். இவ்வாறு தங்கள் செய்கைகளினால் அவருக்கு சினமூட்டினார்கள். ஆகவே கொள்ளை நோய் அவர்களிடையே பரவிற்று. பினகாசு கொதித்தெழுந்து தலையிட்டதால் கொள்ளை நோய் நீங்கிற்று. இதனால் தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் அவரது செயல் நீதியாக கருதப்பட்டது. மெரிபாவின் ஊற்றின் அருகில் அவருக்கு சினமூட்டினார்கள். அவர்களின் பொருட்டு மோசேக்கும் தீங்கு நேரிட்டது. மோசேக்கு அவர்கள் மனக்கசப்பை ஏற்படுத்தியதால் அவர் முன்பின் பாராது பேசினார். ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு மாறாக மக்களினங்களை அவர்கள் அழிக்கவில்லை. வேற்றினத்தாரோடு கலந்துறவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர். அவர்களின் தெய்வச் சிலைகளை தொழுதனர். அவையே அவர்களுக்கு கண்ணிகளாயின. அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர். மாசற்ற இரத்தத்தை, தங்கள் புதல்வர் புதல்வியரின் இரத்தத்தை சிந்தினர். கானான் நாட்டு தெய்வங்களின் சிலைகளுக்கு அவர்களை பலியிட்டார்கள். அவர்களின் இரத்தத்தால் நாடு தீட்டுப்பட்டது. அவர்கள் தங்கள் செயல்களால் தங்களை கரைப்படுத்திக் கொண்டனர். தங்கள் செயல்கள் மூலம் வேசித்தனம் செய்தனர். எனவே ஆண்டவரின் சினம் அவர்தம் மக்களுக்கு எதிராக பற்றி எறிந்தது. தமது உரிமை சொத்தை அவர் அருவருத்தார். வேற்றினத்தாரின் கையில் அவர் அவர்களை ஒப்படைத்தார். அவர்களை வெறுத்தோரே அவர்களை ஆட்சி செய்தனர். அவர்கள் எதிரிகள் அவர்களை ஒடுக்கினர். தங்கள் கையின் கீழ் அவர்களை தாழ்த்தினர். பன்முறை அவர் அவர்களை விடுவித்தார். அவர்களோ திட்டமிட்டே அவருக்கு எதிராக கலகம் செய்தனர். தங்கள் தீச்செயல்களினால் அவர்கள் தாழ்நிலை அடைந்தனர். எனினும் அவர் அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களது துன்பத்தை கண்டு மனமிறங்கினார். அவர்களுக்கு உதவுமாறு அவர் தமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தமது பேரன்பிற்கேற்ப கழிவிரக்கம் கொண்டார். அவர்களை சிறை செய்த அனைவர் முன்னிலையிலும் அவர்கள் இரக்கம் பெறும்படி செய்தார். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளினின்று எங்களை ஒன்று சேர்த்தருளும். அப்பொழுது நாங்கள் உமது திருப்பெயருக்கு நன்றி செலுத்துவோம். உம்மை புகழ்வதில் பெருமை கொள்வோம். இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் ஊழி ஊழியாய் புகழப் பெறுவாராக. மக்கள் அனைவரும் ஆமென் எனச் சொல்வார்களாக. அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இஸ்ரேல் மக்கள் உங்களுக்கு எதிராக முறையிட்ட போதும், முணுமுணுத்த போதும், உங்களுக்கு எதிராக வாதாடி பாவம் செய்த போதும் கூட நீங்கள் ஒரு அழகான பேரன்பு மிக்க அப்பாவாக இருந்து, உங்கள் நம்பிக்கைக்குரிய தன்மை வற்றாமல் இருந்து, அவங்கள எகிப்திலேருந்து கொண்டு வந்த நாள் முதல் அவங்க கானான் தேசம் போய் சேர்ந்த வரைக்கும், அதுக்கப்புறமும் கூட எத்தனையோ முறை அவங்க உங்களுக்கு எதிராக அவங்க பாவம் செய்த போதும் நீங்கள் அவங்கள இரக்கத்தோடு மன்னித்து அவங்கள வழி நடத்துங்களே. ஆண்டவரே, எங்களோட வாழ்விலும் நாங்கள் அதே போல் நிறைய நேரங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஞானஸ்தானம் பெற்று புதிய உடன்படிக்கையின் புதிய இஸ்ரேல் மக்களாக இருந்தும் நாங்கள் உங்களை திரும்பவும் தோற்று போக வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆண்டவரே, அதற்காக மன்னிப்பு வேண்டுறோம். ஆண்டவரே, இந்த பைபிள் படிக்கிற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களுடைய ஆசையெல்லாம் இந்த இஸ்ரேல் மக்களைப் போல் உங்களை நாங்கள் இனிமேல் ஒரு முறை கூட காயப்படுத்தக்கூடாது. எங்களுடைய பலவீனத்துலேருந்து எங்களை கையை பிடிச்சி வெளியே தூக்கிட்டு வாங்க. ஒருவேளை எங்களை அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா தேவ மாதாவுடைய முகத்தை பார்த்துடலும். ஆண்டவரே, அம்மா, எங்களுக்காக உங்களுடைய முந்தானியில் எங்களை மறைச்சிக்கோங்க அம்மா.
ஆண்டவருடைய அந்த அந்த கோபத்திலிருந்து, அவருடைய நீதியிலேருந்து எங்களை மறைச்சு, எங்களை பண்படுத்தி, ஆண்டவரோட திரும்ப ஒன்றாக சேர்த்து அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றி அருளும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான விளக்க வரையும் ரொம்ப சுருக்கமானது தான். பாருங்கள், இன்றைக்கி எண்ணிக்கை 23ஆம் அதிகாரத்தில் ஒரு குறி சொல்கிறவனை கூட்டிகிட்டு வந்து பாலாக்கு எப்படியாவது கடவுள் மத்தியில் வாசம் செய்கிறார், இஸ்ரேல் மக்கள் மத்தியில். அப்படிப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக இவன் வந்து சாபம் விட சொல்லி ட்ரை பண்ணுறாரு இந்த பாலாக்கு அரசர். பாருங்கள், நம்ம 23ஆம் அதிகாரம் எண்ணிக்கை 5வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பிலேயாமின் வாயில் வைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆக்சுவலாக இது எதை குறிப்பிடுதுன்னா, ஜெஃப் கெவின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் இதே மாதிரி தான் அந்த கழுதையின் வாயை திறந்தாருன்னு இருக்கும். ஸோ இது ஒரு அழகான ஒரு பாடம். என்னடா வேற்றினத்தவர்கிட்ட வந்து ஆண்டவர் இப்படி சொல்கிறார் இறைவாக்கினரை போல் அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் யாரை வேணாலும் பயன்படுத்தலாம். அப்படி ஒரு கருவி தான், அவ்வளவுதான் அந்த பிழையாம். ஸோ பிழையாமுக்கு அது தெரியணும். கழுதையை கூட ஆண்டவர் வாயில் வார்த்தையை வச்சு பேச வைப்பார். அதே போல் நானும் ஒரு கழுதை தான் அப்படின்றது பிழையாமுக்கு தெரியணும். ஸோ ஒரு அழகான பாடத்தை கற்று தந்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து பாலாக் அரசன்கிட்ட அங்கே கொண்டு போகிறார், மோவாபுக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. 19வது வசனம் பாருங்கள். எண்ணிக்கை 23ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் பிலேயாம் வந்து அழகாக ஆண்டவர் என்ன வார்த்தையை வச்சு அனுப்புகிறார் பாருங்கள். அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா, அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா? அன்பார்ந்தவர்களே, நமக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னதை நிறைவேறும். நம்ம ஏற்கனவே அதை பின்னாடி நம்ம வாசிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை பனியை போல் அது கீழே இறங்கி வருகிறது. அதை ஆண்டவர் எதுக்கு அனுப்புகிறாரோ அதை செய்யாமல் திரும்பி வராது. ஆண்டவர் இயேசுவும் அப்படி தான், கடவுளை வார்த்தையாக வந்தார். அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் போனார். நமக்கு ஆண்டவர் ஒரு சில விஷயங்களை வச்சுருக்காரு. சில சமயம் அது காலம் தாமதிக்கும், ஆனால் நம்ம பொறுமையோடு இருக்கணும். ஆக்சுவலாக ஆண்டவர் கொடுப்பாரு. நம்ம நினச்சி பார்க்குறத விட அவர் நம்ம மேலே அன்பு செய்கிறாரு. நமக்கு நம்பிக்கைக்குரியவராக இருப்பார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், அவருக்கு எதிராக பாவம் செய்யாமல் இருக்கோமா, சின்ன சின்ன விஷயங்களில் கூட. இன்றைக்கி நம்ம எவ்வளோ அழகாக இணைச்சட்டத்தில் நம்ம வாசிப்போம், பின்னாடி விளக்குறையில் பார்ப்போம். ஆண்டவர் எவ்வளோ இரக்கம் காட்ட சொல்கிறாரு. அந்த மாதிரிலாம் மனசார நம்ம அவரை போல் மாற ட்ரை பண்ணுறோமா அவ்வளோதான். ஆண்டவரை போல் உண்மையிலே மனசில் இருந்து சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து இரக்கம் காட்டுறோமா, அப்படியே மேலோட்டமாக நம்ம வாழ்ந்துட்டு போகிறோமா? நிறைய பேர் மேலோட்டமாக தான் வாழ்கிறாங்க. ஆனால் ஒரு செயின்ட், ஒரு புனிதர் சின்ன சின்ன விஷயத்துலையும் கடவுளை நான் வந்து காயப்படுத்துகிறேன்னா, கடவுளை போல் நான் இங்கே செயல்படுறேன்னா, இல்லை என்னுடைய சுயநலத்தில் செயல்படுறேன்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் அவர் யோசிக்கிறதுல கூட பாருங்கள், நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். ஸோ அவர் சொல்லுவதை அவர் செய்வார், அவர் உரைத்ததை அவர் நிறைவேற்றுவார். அவர் நம்பிக்கைக்குரியவர். அவருடைய பேரன்புக்கு முடிவே இல்லை. நம்ம செய்ய வேண்டியது அவரை மட்டுமே நோக்கியிருக்கோமா, வேறு எதுக்கும் இடம் கொடுக்காம நம்மளுடைய வாழ்க்கையில். மற்றதெல்லாம் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கடவுள், அவருக்கு டைம் கொடுத்து அவருக்கு நம்ம எல்லாத்தையும் பண்ணுறோமா ஃபஸ்ட்டு. அடுத்த வசனம் பாருங்கள், எண்ணிக்கை 23ல் 21ஆம் வசனம் பாருங்கள். ஏன்னா ஆண்டவர் அவங்களோட இருக்கிறாருன்னு சொல்கிறார். கடவுள் அவங்களோட இருக்கிறார். அதனால் பாருங்கள் 23ஆம் வசனம், யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயமும் எதுவும் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி கூறல் யாதும் இல்லை. யாக்கோபையும் இஸ்ரவேலையும் பற்றி இப்போது சொல்லப்படுவது எத்துணை அரியன ஆற்றியுள்ளார் கடவுள். எவ்வளோ அழகாக எவ்வளோ பெரிய விஷயங்களை கடவுள் பண்ணியிருக்காருன்னு சொல்லி இஸ்ரேலை பற்றி பேசினா கடவுளை வந்து மகிமைப்படுத்துவாங்களாம். பாருங்களேன், யாக்கோபுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக எதுவுமே நடக்காது. ஏன்னா அவர் ஆசீர்வதிச்சவரை யாராலையும் சபிக்க முடியாது. அவர் கூட இருக்கிறாரு. யாராலையும் எந்த மந்திரமும் மாய மந்திரமும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது வெறும் பில்லி சுனி மட்டும் இல்லை. நமக்கு எதிராக எது எழும்பினாலும் கடவுள் ஒரு சில விஷயத்தை அனுமதிக்கிறாருன்னா அதை பொறுமையை ஏற்றுக்குவோம். ஆனால் அது நம்மளுடைய நன்மைக்காக தான் அது முடியும். அதனால் எந்த வகையிலையும் ஆண்டவரை நம்ம வந்து கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கலே மோசமான ஒரு சூழ்நிலை, யோபுவை போல தள்ளினாலும், அவர் கொன்று போட்டாலும் அது நம்ம அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். பைபிள் நம்ம வாசிக்கிறோம், நம்ம இந்த ஒரு மனப்பான்மைக்கு வந்தே ஆகணும். சரி, இன்றைக்கி இணைச்சட்டம் 24ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1லேருந்து 4 வசனங்கள் பாருங்கள்.
ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 19 அதிகாரத்தில் 7-8 வசனங்களில் ஆண்டவர் இயேசுவிடம் பரிசேயர்கள் வந்து மோசே வந்து ஒருத்தர் வந்து ஒரு மனைவியை வந்து விவாகரத்து அந்த சான்று எழுதி கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த மனைவி அமுச்சு விட்டுறலான்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் இயேசு அழகாக பதில் சொல்வார், உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டே மோசே அப்படி கொடுத்தார், ஆனால் துவக்கத்துலேருந்து அப்படி இல்லை. ஸோ இந்த இணைச்சட்டத்தை தான் அந்த பரிசேயர்கள் வந்து கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட காமிச்சு இது சரியாக தப்பா, ஒருத்தர் நினச்சா ஒரு ஒய்ஃபுக்கு வந்து அந்த மனவிலக்கு சான்று எழுதி அமுச்சு விட்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து 3 காரணங்கள் வந்து இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஆண்டவர் வந்து சொன்ன பதில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ முதல் பதில் என்ன அப்படின்னாக்கா, இந்த இணைச்சட்டம் முழுசுமே மோசே இஸ்ரேல் மக்களுக்கு கூறக்கூடிய கட்டளைகள். அப்படின்னா நமக்கு நன்றாக தெரியும், யோவான் நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்தில் கடவுள் அனுப்பியவர் கடவுளுடைய வார்த்தைகளை தான் பேசுகிறார். ஸோ மோசே கடவுளுடைய அதிகாரத்தை பெற்றவர், இறை வார்த்தைகள் தான். ஆனால் நேரடியாக கடவுள் மோசேவிடம் சொல்லி மோசே சொன்னது அல்ல. மோசே ஒரு சில கட்டளைகளை அவர் வந்து இந்த மக்களுக்கு, அந்த சூழலுக்கு, அவங்களுடைய மனசாட்சிக்கு ஏற்றவாறு ஒரு சில விஷயங்களை சேர்க்கிறார், ஒரு சில விஷயங்களை மாற்றுகிறார், ஒரு சில விஷயங்களை எடுக்கிறார் அந்த கட்டளைகளில். ஸோ நல்லா நம்ம யோசிச்சு பார்ப்போமே, முதல் உடன்படிக்கை ஆண்டவர் சீனாய் மலையில் செஞ்சார். அதுக்கப்புறம் இவங்க அந்த பொற்கன்றுக்குட்டி வணங்கினதுக்கப்புறம் அதே சீனாய் மலையின் அடிவாரத்தில் லேவியரினுடைய அந்த கவனன்ட், ஸோ சீனாய் கட்டளை உடன்படிக்கை உண்டு, லேவியரின் உடன்படிக்கை உண்டு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 3வது தான் இந்த இணையச்சட்டத்தினுடைய இந்த உடன்படிக்கை. ஸோ இந்த முதல் 2 உடன்படிக்கை சீனாயில் நடந்ததில் ஆண்டவர் மோசேவுக்கு கூறியதுன்னு இருக்கும் எல்லா இடங்களிலும். ஆனால் இன்றைக்கி நம்ம இணையச்சட்டத்தில் பார்க்குறோம், மோசே ஃபஸ்ட் பர்சனில் பேசுகிறார். இணையச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள், 5வது வசனம், 8வது வசனத்தில் பாருங்கள், மோசே சொல்கிறாரு, இப்பொழுது ஓ இஸ்ரேலே செவி கொடுத்து கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால். பாருங்கள், ஆண்டவராகிய கடவுள் கற்பிக்கும் கட்டளைன்னு அவர் சொல்ல, நான் உங்களுக்கு கற்பிக்கும் கட்டளைகள். ஸோ கண்டிப்பாக இப்போ மோசே கற்பிக்கிற கட்டளைகள்லாம் ஆண்டவர் வந்து அதை அங்கீகரிக்கிறாரு, ஆண்டவர் அதை அப்ரூவ் பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த கட்டளைகள் இந்த இஸ்ரேல் மக்களினுடைய பலவீனத்திற்கும் அவங்களுடைய இந்த பாவம் செய்யக்கூடிய இயல்புக்கும் சூழலுக்கும் ஏற்றவாறு திருத்தப்படுகிறது. அந்த முதல் உடன்படிக்கை 2வது உடன்படிக்கை மாதிரி இல்லை. இணையச்சட்டத்தோட கடைசி 31ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் மோசைக்கிட்ட பேசுவார். அது வரைக்கும் பாருங்கள், நம்ம இது வரைக்கும் வாசிச்சுட்டு இருக்கோம், ஆண்டவர் மோசைக்கிட்ட பேசினான்ற அந்த வார்த்தை இருக்காது. ஆனால் முதல்ல அப்படி கிடையாது. பாருங்கள், விடுதலை பயணம் 24ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்கள், கடவுள் இஸ்ரேலோடு செய்த உடன்படிக்கை அப்படி தான் வரும். அதே போல் அவர் பாருங்கள், விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் அந்த 2வது உடன்படிக்கை, லேவியர் உடன்படிக்கை, பொற்கொன்றுக்குட்டியில் வணங்கி அந்த தலைப்பேர் மகன்கள் அவங்களுடைய அந்த குருத்துவத்தை இழந்து லேவியர் குலம் குருத்துவத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த டைமில் கூட பாருங்கள் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு ஆண்டவர் நேரடியாக இஸ்ரேலோடு செய்த உடன்படிக்கை முதல் உடன்படிக்கை. 2வது உடன்படிக்கை பாருங்கள், ஆண்டவர் மோசேவோடு இஸ்ரேல் மக்களோடும் செய்தது. அப்போ மோசேவை நடுவில் ஒரு இணைப்பாளராக வச்சு இஸ்ரேல் மக்களோட, ஸோ மோசேவோடு இஸ்ரேல் மக்கள் அவங்களோட ஆண்டவர் செஞ்ச உடன்படிக்கைன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா? இணைச்சட்டம் 29ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம் பின்னாடி, இந்த 3வது உடன்படிக்கை இப்போ கொடுத்த இந்த கட்டளைகள் எல்லாத்தையும் வச்சு ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறார் பாருங்கள். இந்த உடன்படிக்கையில் 29ஆம் அதிகாரத்தில் நம்ம பின்னாடி வாசிப்போம், ஆண்டவர் மோசேவிடம் கட்டளையிட்டது, மோசேவுக்கும் இஸ்ரேலுக்கும் உடன்படிக்கை செய்ய சொல்லி. The Lord commanded Moses to make with Israel. அப்போ பாருங்களேன், இஸ்ரேலோடு மோசேவை உடன்படிக்கை செய்ய சொல்லி ஆண்டவர் கட்டளை எடுக்கிறாராம். ஸோ பாருங்களேன் எவ்வளோ. அதே மாதிரி இணைச்சட்டம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? இவைகள் தான் மோசே இஸ்ரேலுக்கு கூறிய வார்த்தைகள் அப்படின்ட்டுருக்கு. மோசே இஸ்ரேலுக்கு கூறிய வார்த்தைகள் தான் இந்த இணைச்சட்டம். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டே மோசேவாறு சொன்னார், கடவுள் சொல்லலை. மோசேவாறு உங்களுக்கு மாற்றி இந்த மனவிலக்கு சான்றிதழ் பற்றின கட்டளைகளை கொடுத்தாரு. செகண்ட் விஷயந்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களுடைய ஹார்ட்னஸ், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 8வது வசனம், உங்களுக்கு கடின உள்ளம், அது ரொம்ப முக்கியமான 2வது. ஸோ ஃபஸ்ட்டு மோசே கொடுக்குறாரு, செகண்டு ஏன் கொடுத்தாரு? உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டு. ஸோ இவங்க ஏற்கனவே பார்க்குறாரு,
இந்த மக்கள் வந்து இந்த பின்னாடி நம்ம வாசிப்போம் இன்றைக்கி 25ஆம் அதிகாரத்துலாம் இந்த மோவாபிய பெண்களோடு இவங்க வந்து உறவு கொண்டு இவங்க திரும்பவும் சிலை வழிபாடு செய்வாங்க. மறந்துட வேண்டாம், இந்த 2ஆம் தலைமுறையும் திரும்பவும் பாவம் செய்யும். நம்ம அதெல்லாம் பின்னாடி வரும் நாட்களில் வாசிப்போம் நம்ம. அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு இப்போது மோசே என்ன பண்ணுறாரு, இந்த சட்டங்களை லைட்டாக மாற்றி இந்த எப்பயுமே கடவுளுக்கு எதிராக வாதாடி முணுமுணுத்துட்டு இருக்க இந்த மக்களுக்கு எதிராக அவங்க இதே மாதிரினால நம்ம பார்க்குறோம். இணைச்சட்டம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் உங்களுடைய இதயங்கள், இந்த இஸ்ரேல் மக்களுடைய இதயம் எப்பயுமே விருத்த சேதனம் செய்யப்படாத கடின உள்ளமாக தான் இருக்குது போகுது. அதனால தான் பின்னாடி நமக்கு புதிய உடன்படிக்கை தேவைப்படுகிறது. சதைவுள்ள இதயம், ஆவியானவரை ஊற்ற வேண்டும், நம்மளுடைய இதயத்தில் கட்டளைகள் எழுதப்பட வேண்டும். ஸோ இதயம் மாற்றப்பட வேண்டும். அது வந்து புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் தான் நடக்க போகுது. ஸோ அது வரைக்கும் ஆண்டவர் மோசே வழியாக கூறல இந்த மனவிலக்கு சான்றிதழ் கடின உள்ளத்தினால கொடுக்கப்பட்ட ஒரு சலுகைன்னு சொல்லலாம், வேறு வழி இல்லாமல் கொடுத்தது. 3வது ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், தொடக்க நூலுக்கு போகிறாரு. ஆனால் தொடக்கத்தில் அப்படி இல்லை. அப்படின்னா யாரை சொல்கிறாரு, ஆதாமேவாள் சொல்கிறாங்க. அவர்கள் இருவரும் ஓர் உடலாக இருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து விவாகரத்தை பற்றி, டிவோர்ஸை பற்றி பேச்சே இல்லை தொடக்க நூலில். ஸோ ஆண்டவர் அந்த கடவுளுடைய அந்த கட்டளை தோராவினுடைய அந்த தொடக்க நூலை வந்து ஆண்டவர் இயேசு மேற்கோள் காட்டி சொல்கிறாரு, தொடக்கத்தில் அப்படி இல்லை, அதனால் மனவிலக்கு சான்றிதழ் நீங்கள் இப்போ கொடுத்து மோசேவை காரணம் காட்டி அவருடைய சட்டத்தை காரணம் காட்டி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பரத்தமை அன்றி வேறு எந்த காரணத்துக்காகவும் மனவிலக்கு சான்றிதழ் கொடுக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார். ஸோ இந்த 3 ரீசன், சட்டம் மோசேவால் கொடுக்கப்பட்டது, கடவுள் அங்கீகரிக்கப்பட்டது, ஆனால் மோசே தான் கொடுத்துருக்கார் திருத்தங்கள். 2வது கடின உள்ளத்தின் பொருட்டு கொடுக்கப்பட்டது. 3வது தொடக்கத்தில் ஆண்டவருடைய சட்டம் அப்படி இல்லை. அவங்க இருவரும் ஒன்றாக இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்க ஒரே உடல், யாரும் பிரிக்கக்கூடாது, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது. ஸோ இந்த 3 காரணங்கள் வந்து அழகாக ஆண்டவர் கூறுகிறார். அதனால் நமக்கு எப்பப்பெல்லாம் ஒரு சில சட்டங்கள் வந்து ஏன் புதிய ஏற்பாடோட மேட்ச் ஆக மாட்டேங்குது, ஒரு சில இணை சட்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, ஏன்னா அதெல்லாம் இணைக்கப்பட்டது, இஸ்ரேல் மக்களுடைய பாவங்கள்னால இணைக்கப்பட்டதுனால இணை சட்டம் அவங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டு இணைக்கப்பட்டது. ஸோ அதனால் இந்த சட்டங்கள் சில சமயம் புதிய ஏற்பாட்டோட ஒத்து போகாது. புதிய ஏற்பாட்டில் இதை விட ஒரு நேரிய ஒரு நெறியை வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. ஸோ அது கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு சில சட்டங்கள் எல்லாம் இந்த ப்ரிமிட்டிவ் பீப்புள், இந்த துவக்க கால இந்த மக்களுக்கு தேவையான சட்டங்களாக இருக்கிறது. ஆனாலும் திருச்சி தெளிவாக இந்த டயட்ரி லாஸு, இந்த ரிச்சுவல் லாஸ், இந்த வழிபாடு சடங்குகளுக்கு உள்ள சட்டங்கள், சாப்பாடு உணவு சம்மந்தப்பட்ட சட்டங்கள், இதெல்லாம் எடுத்துகிட்டு மாரல் லாஸ் இருக்குது, தார்மீக அடிப்படையில் இருக்கக்கூடிய கட்டளைகள் வந்து இப்போவும் இருக்குது. அதனால தான் 10 கட்டளைகள் இப்போவும் நம்ம கடைபிடிக்கிறோம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது. அடுத்தது பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ அழகாக இறக்கம் காட்ட சொல்கிறார் பாருங்கள். இன்றைக்கி இணைச்சட்டம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒருத்தருடைய ஆடையை நீ வந்து அடகு வாங்கிட்ட அப்படின்னாக்கா அந்த மேலாடையை அந்த நீ நைட் அதை வச்சுக்கிட்டே தூங்க போயிடாத, உன்னுடைய அந்த அடுத்த இருப்பவனுக்கு திரும்ப போய் கொடுத்துரு, அவனுக்கு ஒரு வேளை அது ஒன்று தான் போத்திக்கிறதுக்காக இருக்கலாம். இவ்வளோ அழகாக ஆண்டவர் பாருங்கள். அவர் இது நம்ம ஆக்சுவலாக இது ஏதோ கேட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம உள்ளம் இப்படிப்பட்ட ஒரு இறக்க உள்ளமாக மாறணும். ஆண்டவர் அதுக்கு தான் இந்த பைபிளை நம்ம கொடுத்துருக்காரு, நம்ம இதை வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள் ஆண்டவர் எவ்வளோ கான்ஷியஸாக இருக்குது சொல்ல பாருங்கள். சுயநினைவோடு அடுத்திருப்பவனுக்கு என்ன தேவை அப்படின்றத சுயநினைவோடு இருக்கணும். இப்போ இதுவே ஒரு அப்படியே ஜாலியாக ஏனோ தானோ வாழ்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்க, அடகு வாங்கி வச்சுட்டு அவன் படுக்கும் படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லி நீ எப்படி முதல்ல படுக்கைக்கு போகாத, நீ யோசிச்சு பாரு, நீ அடகு வாங்கிட்டு வந்தல, ஒருத்தவங்ககிட்ட இருந்து கடன் வாங்கினா, அவன் ஏழை தானே, அவனுக்கு ஒரு வேளை அந்த ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் இருந்துச்சுன்னா அவன் எதை போத்திட்டு தூங்குவான். ஆனால் நீ அதை அவன்கிட்ட போய் கொடுத்துரு. அப்போ அவன் பார்ப்பான், ஓ பரவாயில்ல, கடன் இருந்தாலும் கூட அவர் திருப்பி கொண்டு வந்து என் அடகு பொருளை கொடுத்துட்டாரு, இப்போ நான் நல்லா குளிருக்கு போத்திட்டு தூங்குவேன். அப்போ அந்த மேலாடையை அவன் விரித்து படுக்கும்போது உனக்கு ஆசி வழங்குவான். அப்போ அது கடவுள் உனக்கு ஏற்புடையவராக உனக்கு கருதுவார். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்போ ஒரு சாதாரண ஒரு அயலான் நம்மை ஆசீர்வதிக்கிறது அவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு அமையுமா. அதான் பாருங்கள், நம்ம ஏழைகளுக்கு போய், ஆனால் இந்த ஆசீர்வாதத்துக்காக நம்ம போகல, பட் இப்படிப்பட்ட ஒரு இரக்கம் உள்ளத்தை நம்ம கொண்டிருக்கணுன்றார் ஆண்டவர் இயேசு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் இன்னும் ஒரு ஸ்டெப் வர்றார். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கேயே எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலாடையும் அவர்கள் எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள்.
இன்னும் ஒரு ஸ்டெப் ஆண்டவர் போகிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு உள்ள நமக்கு இருக்கணும். அதேமாதிரி பாருங்கள், எங்கேயாச்சும் நீங்கள் அறுக்குறீங்க, கொஞ்சம் மீதி விட்டுருச்சு, திரும்பி போய் அதை வலிச்சிட்டு வராதிங்க. அதை கைம்பெண்களுக்கும் அனாதைகளுக்கும் அதுக்கப்புறம் அயலானுக்கும் அந்நியருக்கும் விட்டு விடுங்க அப்படின்றாரு. எவ்வளோ அழகாக ஆண்டவர் இரக்கம் காட்டுறாரு பாருங்களேன். அதாவது எப்பயுமே உனக்கு அடுத்திருப்பற அன்பு செய்கின்ற கட்டளை இப்படி தான். ஐயோ, அவங்களுக்கு என்ன தேவைப்படும், நம்ம மனசு, ஒரு கிறிஸ்தவங்களோட மனசு இப்படி தான் இருக்கணுமா. இதுதான் ஆண்டவர் பழைய ஏற்பாடுலையும் சொல்கிறாரு. அது மக்களுக்கு புரியல. புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் மக்களை தயாரித்து இதை தான் சொல்ல விரும்புகிறார். அவர் 1 கல் மைல் தூரம் வர சொல்கிறார், 2 கல் மைல் தூரம். அதே மாதிரி பாருங்கள், அனாதைகள் கைம்பெண்களுடைய ஆடையை நீ அடகாக எடுத்துக்காத. அவங்களுக்கு யார் இருக்கா, ஹஸ்பண்ட் இல்லை, நீ சொல்லப்போனால் அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை ஆண்டவர் கொடுக்க சொல்கிறார். அப்போ யார் என்ன பார்ப்பா? கடவுள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த கேள்வியே வராது. என்னை பார்க்குறதுக்கு என் கடவுள் இருக்கார். ஆபிரகாம் தான் சொன்னார், உன்னுடைய ஒரு சின்ன ஒரு துரும்பு கூட எனக்கு வேண்டாம். அந்த அரசர்களை லோத்தை காப்பாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பெரியவனாக்கிறதுக்கு என் கடவுள் இருக்கார், நீ என்னை பெரியவனாக்கணுன்ற மாதிரி வரலாறுல வந்துடக்கூடாது. ஸோ நம்ம ஒரு ஹீரோயிக்காக கடவுள் மேலே ஒரு விசுவாசம் நம்பிக்கை வச்சோன்னா இப்படி தான் நம்ம பேசுவோம். ஆபிரகாமை போல் எனக்கு வேண்டியதை கடவுள் கொடுப்பார், நான் இறக்கம் காமிச்சிக்கிட்டே இருப்பேன். அதான் ஆயர் பிஷப் பேரன் கூறுவார், அருள் அப்படின்றது நம்ம கடவுள் ஒன்று கொடுக்குறாரா, அதை திருப்பி கொடுத்துடணுமா, கொடுத்துட்டா திரும்ப ஆண்டவர் நம்ம கொடுப்பாராம், அதை திரும்ப நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துருமா. அப்போ தான் அந்த சைக்கிள், அந்த சுழற்சி கண்டினியூ ஆகும்னு சொல்கிறாரு. ஆண்டவர் ஒன்று கொடுத்துட்டாரு, அதை அப்படியே வச்சுக்கிட்டு நம்மளே சுயநலமாக இருந்தோன்னா அந்த சைக்கிள் நீ முறிஞ்சு போயிடும்ன்றாரு, அந்த சுழற்சி தொடராது அப்படின்றாரு. ஸோ கடவுள் ஒன்று கொடுக்குறாரா, தாராளமாக கைகளை திறந்து விடணும். பணம் மட்டும் இல்லை, மனசு அப்படி முதல்ல மாறணும். ஆட்டோமேட்டிக்காக பணம் எல்லாமே அது வந்துடும். இன்னொன்று பாருங்கள், நீ இணைச்சட்டம் 25ஆம் அதிகாரத்தில் 5-10 வசனங்களில் ஒரு மனைவி கணவன் இறந்துட்டார் அப்படின்னாக்கா அவருடைய சகோதரன் அந்த கண்ணனுடைய மனைவி கல்யாணம் பண்ணிக்கணும். இதெல்லாம் மோசே அப்போது கொடுத்த அந்த சட்டங்கள். ஸோ அதை இப்போது நம்ம பின்னாடி எங்கே வாசிப்போம் அப்படின்னா, தோபீத்து புத்தகத்தில் வாசிப்போம். இதே மாதிரியே சாராவுக்கு கல்யாணம் ஆகி அவங்க கணவன் தீயாவினால் இறந்துருவாங்க, திருப்பி அந்த மாதிரி 7 பேர் கல்யாணம் ஆகும். ஸோ அதே ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் இந்த மறைநூல் அறிஞர்கள்லாம் கேட்பாங்க கேள்வி. இப்போ அந்த மனைவி 7 பேரை திருமணம் செஞ்சுருக்காங்க, 7 பேரும் இறந்துட்டாங்க. இப்போ விண்ணகத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த பெண் யாருடைய மனைவி, ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணவனா இல்லை 7th கல்யாணம் பண்ணவனா, யாருடைய மனைவி அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்லுவார், விண்ணகத்தில் அப்படிலாம் கிடையவே கிடையாது, எல்லோரும் வானதூதர்களை போல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பதில் சொல்லுவார். ஸோ இந்த டியூட்டியை மறந்துடக்கூடாது. இந்த சட்டம் பின்னாடி தோபீத்து புத்தகத்தில் வரும், அதை எடுத்து பின்னாடி நற்செய்தியில் மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் குறிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் திரும்பவும் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டாங்க. சதுசேயர்கள் ஆண்டவரிடம் இந்த கேள்வியை கேட்பாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்றைக்கி திருப்பாடல் 106 இஸ்ரேல் மக்கள் செஞ்ச பாவங்களையெல்லாம் திரும்பவும் அறிக்கையிட்டு அதை ஒத்துக்கொள்ளும் போது இந்த திருப்பாடலின் ஆசிரியர் 25ஆவது வசனத்தை பாருங்களேன். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு காரணம் தான், இஸ்ரேல் மக்களுடைய பிரச்சனையும் அதுதான், நம்மளுடைய பிரச்சனையும் இது ஒன்று தான், எல்லா புனிதர்களும் இது ஒன்று தான் சொல்கிறாங்க. அவர்கள் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள், ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. அதாவது கூடாரன்றப்ப நம்மளுடைய உடலை நம்ம எடுத்துக்கோமே, உடலில் நம்ம ஆண்டவருக்கு எதிராக முணுமுறுத்துட்ருக்கோம். அதாவது புனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை கடவுள் திருவுளம் தெரிஞ்சு நம்ம அதை செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னா அது காரணம் அந்த ஒரு கஷ்டத்தை எடுத்துக்க மாட்டேங்கிறோம், அந்த ஒரு தியாகத்தை செய்ய மாட்டேங்கிறோம். அவ்வளோ அந்த இன்பத்தோடு அட்டாச்சாக இருக்கும், அந்த பாவத்தினுடைய இன்பத்தோட, அந்த ஒரு ஒழுங்கினமற்ற பற்றுதல், ஏதோ ஒரு நபர் மேலேயோ, ஒரு பொருள் மேலேயோ, இல்லை ஒரு பதவி மேலேயோ, இல்லை ஒரு படிப்பு, ஒரு வேலை, எதுலேயும் ஒன்றில். ஸோ அதை விட்டு பிரியும் போது வரக்கூடிய அந்த துன்பத்தை, அந்த கஷ்டத்தை கடவுளுக்காக தாங்கிக்க மாட்டேங்கிறோம். அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அப்போ அந்த ஒரு திடத்தின் ஆவி, அந்த தைரியத்தின் ஆவி, அந்த துணிவின் ஆவி, ஃபார்ட்டிடியூடுன்ற ஸ்பிரிட் நமக்கு வந்துருச்சுன்னா கஷ்டமான விஷயங்களை எடுத்து செய்கிறது தான் அந்த ஃபார்ட்டிடியூடுன்ற ஸ்பிரிட். அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா ஆண்டவருடைய திருவிழம் எது தெரிஞ்சாலும் ஓகே, ஒரு கை பார்த்துக்கலாம், சரி தியாகம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடம்புல கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக செய்யலாம் சொல்லி ஆண்டவர் விருப்பத்தையும் நம்மளுடைய விருப்பத்தையும் ஒன்றாக இணைச்சு அவரோட விருப்பத்தை நம்மளோட விருப்பமாக மாற்றி அலைன் பண்ணிட்டோன்னா எந்த பிரச்சனையும் வராது. அப்போ அவர் குரலுக்கு செவிச்சு அழைச்சிட்டோன்னா பிரச்சனையே இல்லை. அந்த நம்ம இந்த விஷயங்கள்லாம் கேட்குறோம்,
இது அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறது உடனடியாக செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆசைப்படலாம். ஃபஸ்ட்டு அதை அட்மையர் பண்ணலாம், அதை ரசிக்கலாம். ஓகே ஆண்டவரே, இந்த திருப்பாடல்களில், இந்த பைபிளில் இந்த இறைவார்த்தைகளை நாங்கள் வாசிச்சுட்ருக்கோம், இது தப்புன்னு தெரியுது இஸ்ரேல் மக்கள் பண்ணுறது, நாங்களும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியுது ஆண்டவரே. அப்படி பண்ணாமல் இருக்க ஆசைப்படுறோம் அப்பா. உங்களை சந்தோஷப்படுத்த ஆசைப்படுறோம் ஆண்டவரே. உங்களுடைய விருப்பப்படி நடக்க ஆசைப்படுறோம் ஆண்டவரே. சும்மா ஆசைப்படுறோன்னு மட்டும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிச்சு கேட்போமே, எங்களுக்கு அந்த பலத்தை தாங்கன்னு சொல்லி கேட்போமே. சூப்பராக ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் நம்ம யோசித்து பார்க்கவே மாட்டோம், ஒரு நாள் நம்ம வாசித்த இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு உதவி செஞ்சு நம்ம மாறிடுவோம் ஒரு நாள் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் தெரிந்து கொள்கிறோம். 2வது ஸ்டெப்பு இதை செய்யணுன்னு ஆசைப்படுவோம். 3வது அதை ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் நம்மை மாற்றி விடுவார். தொடர்ந்து பயணிக்கலாம். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்குவோம். ஆண்டவர் எப்படிலாம் நம்மளை இருக்கணும்னு விரும்புகிறான்றதை ஆசையாக ஆர்வமாக தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். நாளைக்கு பார்ப்போம். பாலாக்கு இன்னும் 3வது 4வது உரையை உரைப்பார். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.